இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, ரா பிராண்டா ஒரு புதிய நெட்வொர்க் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்களாம். அது இல்லாம நம்மளுடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான சத்ரோன்ஸ் இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையில இருக்காராம். அது இல்லாம இப்ப நம்மளோட பிக்கியோட இன்ஜூரி அப்டேட் என்னன்னு கிடைச்சிருக்கு. இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது என்னன்னா, ரா பிராண்ட்ல இப்ப ஒரு புதிய நெட்வொர்க் டெலிகாஸ்ட் பண்ண போகுதாம். இதுக்கு முன்னாடி எந்த நெட்வொர்க்கு ராவ டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னு நம்ம அத பார்க்கலாம். ராவ வந்து நம்மளுடைய யுஎஸ்ஏ நெட்வொர்க் தான் கடந்த 10 வருஷமா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸ்மாக்டவுன வந்து யுஎஸ்ஏ டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதாவது இதுக்கு முன்னாடியும் ஸ்மாக்டவுன நம்மளுடைய யுஎஸ்ஏ தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதாவது ஸ்மாக்டவுனையும் நம்மளுடைய யுஎஸ்ஏ தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதேமாரி ராவையும் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபாக்ஸ் நெட்வொர்க் வந்து இல்ல நாங்க டெலிகாஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஸ்மாக்டவுனை மட்டும் வாங்கிட்டாங்க. இப்ப ஸ்மாக்டவுனை நம்மளுடைய ஃபாக்ஸ் நெட்வொர்க் டெலிகாஸ்ட் பண்றாங்க. இப்ப நம்மளுடைய யுஎஸ்ஏ நெட்வொர்க் வந்து நம்மளுடைய ராவை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸா என்னன்னா, இதுக்கப்புறம் அதாவது டிகேஓ நிறுவனம் வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூவும் சரி, யுஎஃப்சியும் சரி ஒரு பார்ட்னரா அதாவது வாங்கினதுனால அவங்களோட டீல் முடிய போகுது. அதனால இப்ப நம்மளுடைய ரா பிராண்டா ஒரு புதிய நெட்வொர்க்கு டெலிகாஸ்ட் பண்ண போகுது. அதாவது நம்மளுடைய ரா பிராண்டை டெலிகாஸ்ட் பண்றதுக்கு அதாவது இல்ல யுஎஸ்ஏ நெட்வொர்க்கே திரும்பி டெலிகாஸ்ட் பண்ணுமா? இல்ல ஃபாக்ஸ் நெட்வொர்க் வாங்கலாம், இல்ல அமேசான் வாங்குவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சோர்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. அதாவது நம்மளுடைய ரா பிராண்டை டெலிகாஸ்ட் பண்ண. ஆனா இப்ப கிடைச்ச நியூஸ் படி அதாவது 2025 ஜனவரிக்கு அப்புறம் ரா பிராண்டா ஒரு புதிய நெட்வொர்க் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்களாம். அந்த நெட்வொர்க் என்னன்னா அதாவது நெட்ஃபிலிம்ஸ். இந்த நெட்வொர்க் தான் இனிமே ராவ டெலிகாஸ்ட் பண்ண போகுது. இனிமே நம்மளுடைய ராவோட வியூவர்ஷிப் இதுக்கு அப்புறமாச்சும் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது இப்போ கிடையாது. அதாவது 2025 ஜனவரியிலேருந்து நம்மளுடைய ரா பிராண்டை நம்மளுடைய நெட்ஃபிலிம்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகுது. ரா பிராண்டா நம்மளுடைய நெட்ஃபிலிம்ஸு எந்தெந்த லாங்குவேஜ்லலாம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். நம்மளோட ரா பிராண்டா நம்மளுடைய நெட்ஃபிலிம்ஸ் வந்து அதாவது யுஎஸ்ஏல டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் கன்னடா, அதுக்கப்புறம் யூகே, அதுக்கப்புறம் லென்டினா அமெரிக்கா அப்படிங்கிறதுல நம்மளுடைய நெட்ஃபிலிம்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த கண்ட்ரிலெலாம் நம்மளுடைய நெட்ஃபிலிம்ஸு அதாவது நம்மளுடைய மண்டே நைட் ராவை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. நெட்ஃபிலிம்ஸு நம்மளோட மண்டே நைட் ராவா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமாச்சும் நம்மளுடைய மண்டே நைட் ரா 2 மில்லியனுக்கு மேலே போகுமா போகாதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸாக நம்மளோட த டெத் மேன் த அண்டர்டேக்கர் 2024 நடக்க போகிற ராயல் ரம்பலுக்கு வரப்போகிறாரு. அவங்களோட ஒய்ஃபும் 2024 நடக்க போகிற ராயல் ரம்பலுக்கு வரப்போகிறாங்க. நம்மளோட அண்டர்டேக்கர் வந்து ஃபைட் பண்ணுவாரா இல்லை எதுவும் வேடிக்கை பார்ப்பாரா அப்படின்னு தெரியல. ஆனால் அவங்களோட ஒய்ஃபு ராயல் ரம்பலில் அதாவது உமன்ஸ் ராயல் ரம்பலில் அண்டர்டேக்கரோட ஒய்ஃபு இருக்காங்க. அதாவது எத்தனாவது என்ட்ரன்ஸாக வராங்கன்னு தெரில. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸாக டபிள்யூடபிள்யூவோட ரா உமன் சாம்பியனான ரியா ரிப்ளே இப்போ அவங்களோட கழுத்து பகுதியில் ஒரு புதிய டேட்டோவை போட்டிருக்காங்க. அதை இப்போ சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதாவது கழுத்து பகுதியில் அதாவது கழுகு பறக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸாக UK24 கவர் பேஜாக நம்மளோட அமெரிக்கன் நைட்மேன் கோடி இப்போ இடம் பிடிச்சிருக்காரு. அதில் உமன்ஸில் வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூவோட ரா உமன் சாம்பியனான நம்மளுடைய ரியா ரிப்ளேயும் நம்மளுடைய பிரியங்கா பில்லரும் இருக்காங்க. இந்த 3 ரெஸ்லர்ஸுமே நம்மளுடைய டபிள்யூடபிள்யூக்கு அதிகமாகவே உழைச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் இது இல்லாமல் இன்னொரு போஸ்டரையும் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வெளியிட்டிருக்காங்க. அதாவது ரெசல்மனியாவுக்கு பார்ட்டிக்காக ஒரு அஃபிஷியல் போஸ்டரையும் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸாக 16 டைம் வேர்ல்டு சாம்பியனான நம்மளுடைய ஜான்சனா அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அதாவது அவரோட 50வது வயசில் தெரிவிக்க போகிறாராம். இப்போ அதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸாக நம்மளோட பெஸ்ட் இந்த வேர்ல்டு சிஎம் பங்கும் நம்மளோட அமெரிக்கன் நைட்மேன் கோடியும் மண்டே நைட் ராவில் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று அதாவது பேசுனாங்க. அதுக்கப்புறம் அதாவது பேசுனதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஒயிட் பேரட் அதாவது நம்மளுடைய NXS ஓட மெம்பரான நம்மளுடைய
ஒயிட் பேரடா நம்மளுடைய சிஎம் பங்க்கு கேட்டிருக்காரு. அதாவது நல்லா இருக்கியாப்பா, எப்படி இருக்கப்பா, எப்படி இருக்கா, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, என்ன மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளோட கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாராக்க நம்மளுடைய சிஎம் பங்க்கு. இது சும்மா ஜாலிக்காக சொன்னேன். கேட்டிருக்காரு. அதாவது என்னப்பா அப்படின்னு. நெக்ஸ்ட் நியூஸா அவரோட கார்டிஸ் வாரியர் ட்ரூ மேக்கின்டர் அவரோட கான்ட்ராக்டா இன்னும் ரீசைனிங் பண்ணவே இல்லையா. நெக்ஸ்ட் நியூஸா நம்மளுடைய செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் அதாவது மண்டே நைட் ராக்கு வந்து அவரோட இன்ஜுரியை பற்றி பேசுவார். பேசிட்டு அவரோட சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நம்மளுடைய டெமினிட்ஸ் வந்து அவரோட மணி இந்த பேங்கை கேஷின் பண்ணி நியூ வேர்ல்டு சாம்பியனாக ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ரூமர்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்மளோட செத் வந்து மண்டே நைட் ராவில் வச்சாரு பாரு ஒரு ஆப்பு. அது யாராலையும் மறக்கவே முடியாத ஒரு ஆப்பு. அதாவது எனக்கு இன்ஜுரி ஆகிருக்கு, அதை நான் சர்ஜரி பண்ணிக்க போகிறேன், நான் எப்படியும் டபிள்யூக்கு 3லேருந்து 4 மாதம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணி நம்மளுடைய செத் போட்டார். அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்டர்கான்டினென்டல் சாம்பியனான நம்மளுடைய கும்தர் வந்து சொல்கிறாரு. அதாவது நீ இன்ஜுரி பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் இன்ஜுரி பண்ணிக்க போகிறேன், எனக்கு சர்ஜரி பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய செத் சொல்கிறாரு. ஏற்கனவே நம்மளுடைய அதாவது ட்ரைபிள் சீஃபாக இருக்க நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அவரோட சாம்பியனை டபிள்யூக்கு கொண்டுட்டு வரதே இல்லை. இப்போ நம்மளுடைய செத் டபிள்யூக்கு வர மாட்டார். இதெல்லாம் என்ன காலக்கொடுமைன்னு தெரில குமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் நம்மளுடைய செத் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னோட சாம்பியன்ஷிப்பை நான் ரீடைன் பண்ண போகிறதே கிடையாது. அதாவது ரெசல்மனியா 40க்கு இந்த சாம்பியன்ஷிப்போட தான் நான் போவேன். எனக்கு ரெசல்மனியா 40ல் ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சில் நான் வின் பண்ணிட்டும் கூட நான் வீட்டுக்கு போகிறப்ப இந்த சாம்பியன்ஷிப்பை என்னோட தோளில் சுமந்துக்கிட்டு தான் நான் போவேனே தவிர இந்த சாம்பியன்ஷிப்பை நான் லாஸ் பண்ணிவிட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு நம்மளுடைய செத் இப்போ ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. சரி, அப்போ செத் ரெசல்மனியா 40க்கு சாம்பியன்ஷிப்போட போகிறப்பனா இப்போ சர்ஜரி பண்ணிக்கிட்டாருன்னா இப்போ டபிள்யூல ராப்ராண்டில் சாம்பியனே இருக்காது. அப்போ சாம்பியன்ஷிப்பு இல்லை அப்படின்னா பல ரெஸ்லரோட நிலமை என்ன ஆகுன்னு தெரில. சரி விடு, அப்படியே இருந்துட்டு போட்டு விடு. இப்போ மட்டும் சாம்பியன்ஷிப் இருந்த மட்டும் ஏன்னா சாம்பியன்ஷிப் ஏன்னா கை மாறு தானே, ஒரே ரெஸ்லர் தானே வச்சுருக்காரு. இப்போ நான் என்ன இதில் ஒரு சோகமான விஷயம்னா, இப்போ நம்மளுடைய ராப்ராண்டில் நம்மளுடைய செத் வந்து அதாவது டிஃபெண்ட் சாம்பியன், அதாவது நான் எல்லா ரெஸ்லருக்கும் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தாரு. நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஸ்மாக்டவுனில் எந்த ஒரு ரெஸ்லருக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு பேப்பருக்கு தான் வருவார். இப்போ ஒட்டு மொத்தமாக இப்போ ராப்ராண்ட்லேயும் சரி நம்மளுடைய ஸ்மாக்டவுன் பிராண்ட்லேயும் சரி சாம்பியன்ஷிப்பே இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு அப்படியே வச்சு ஓட்டுட்டு விடு, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மனசை தேர்த்திக்கிட்டு போக வேண்டியதான். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக டபிள்யூவோட ஃபார்மர் டபிள்யூ சாம்பியன் பிக்கியோட இன்ஜுரி பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது நம்மளுடைய பிக்கியே சொல்லியிருக்காரு, அதாவது எனக்கு நெக்கில் இன்ஜுரி ஆயிடுச்சு, அதனால் நான் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த இன்ஜுரியும் குணமாகவும் வாய்ப்புகள் இருக்குது, இல்லை குணமாகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்மளுடைய பிக்கியை இப்போ சொல்லியிருக்காரு. அதனால் டாக்டர் எனக்கு கன்சல்ட் பண்ணுறதுனா நீங்கள் ரெசல்ட் பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதுபடி நான் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நான் நடப்பேன். அதாவது டாக்டர் என்னை ரெசல்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னோட நல்லதுக்கு தான், அதாவது நான் ரெசல்ட் பண்ணாமல் இருக்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய பிக்கி சொல்கிறார். ஆனால் இது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நம்மளுடைய பிக்கி சொல்லிட்டார். அதாவது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, இது எனக்கு அதாவது என்னோட இன்ஜுரி க்யூர் ஆனதுக்கப்புறம் அதாவது 5 வருஷம் இல்லை 10 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நான் கண்டிப்பாக நான் ரிங்கில் வந்து நான் ஃபைட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு நம்மளோட பிக்கி இப்போ ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ஒரு ஆணித்தனமாக நம்மளோட எப்படி இருந்தாலும் சரி நான் கண்டிப்பாக நான் ரிங்கில் வந்து ஃபைட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு அவரோட விடாமுயற்சிக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ஆறுதல் கொடுக்கலாம், அதாவது ஆறுதல் சொல்லலாம். அதாவது நீங்களும் ப்ரே பண்ணிக்கங்க, அதாவது பிக்கி வந்து திரும்பி ரிங்கில் வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ப்ரோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.